அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளி என்பது அற்புதமான ஒரு நாள். இந்த ஆடி மாசத்தினுடைய பெருமைகளை சற்று ஆய்வு செய்வதற்காகவே இந்த வீடியோ போடுகிறேன். சரி, ஆடி மாதம் என்றால் என்ன, அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆடி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம். சகல அம்மன் அம்சங்களுக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாதம். அம்மன் ஆலயங்களிலே, வீடுகளிலே கூழ்வார்த்தல் நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த 12 மாத காலகட்டத்தில் தை மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மிகச் சிறந்த மாதம் என்று வர்ணிக்கப்படுவது இந்து தர்மத்திலே ஆடி மாதம். இதை தவறாக புரிந்து கொண்டு ஆடி மாதத்திலே நற்பணிகளை நிறைய பேர் நல்ல காரியங்களை செய்ய மாட்டார்கள். அது அவரவருடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. ஆகவே உண்மையிலேயே சக்திக்குரிய மாதமாக இருப்பதனால இந்த காலங்களில் மேற்கொள்ற காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை மட்டுமே குவிக்கும். நாம அதை புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு வாழ்கின்ற பொழுது அவனுக்கு எல்லா காலமும் நல்ல காலம்தான். ஆடி மாதத்துல தான் விதை விதைக்கிறாங்க விவசாயிகள். இப்ப மழை பொச்சு போயிடுச்சு, அதனால மழை ஏமாற்றி வருகின்ற காரணத்தினால, பொய்க்கின்ற காரணத்தினால இப்ப இந்த விதை விதைப்பதெல்லாம் குறைவு. சில இடங்கள்ல அது நடக்கும், சில நாடுகள்ல அது நடக்கும். ஆடி மாதத்துல விதைகளை விதைப்பார்கள், நாற்று போடுவார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்துல நடக்கும். ஆகவே நன்மைகளுக்குரிய மாதமே ஒழிய தீமைக்குரிய மாதம் அல்ல. தெய்வ கடாட்சம் நிறைந்த காலம், ஆன்மீக பக்தி கொண்ட காலம். பாத்தீங்கன்னா அம்மன் கோவில்கள்ல எல்லாமே திருவிழாக்கள் நடக்கும் இந்த ஆடி மாதத்துல. சில விதமான காரணங்கள் சொல்வது என்னன்னா, அது பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா, இந்த அம்மன் திருவிழாக்கள் பக்கத்து அக்கத்து ஊர்கள் எல்லாம் ஒவ்வொரு திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். இல்லங்கள்ல கூழ் வார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால ஒரு சில காரியங்களை அவர்கள் தடைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்களாகவே இது இந்த காலத்துல வேண்டாம் என்பதை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுகிறார்கள். இது ஒதுக்கி வைக்கக்கூடிய காலம் அல்ல, அதை நாம் புரிந்து கொள்ளணும். தெய்வீக காலம். 12 மாதத்திலேயே சக்தி வாய்ந்த அம்மனுடைய அம்சமான ஆற்றலுக்குரிய காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே அன்பான பக்த கோடிகளே, நமது முன்னோர்கள் பல நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பிற்காலத்திலே அது மருவி ஆடினாலே பீடை மாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிவிட்டு அதை அப்புறப்படுத்திவிட்டு செய்கிறார்கள். ஆனால் இந்த காலங்கள்ல பல திருமணங்களை மேற்கொள்கிறார்கள். ஏன் செய்யறாங்க? ஒரு சாரார் திருமணம் மேற்கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தாங்க கொஞ்சம் காய்கறி விலை கம்மியா இருக்கும். மண்டபங்கள் முகூர்த்த நாள் வராது, அதனால இந்த நாள்ல திருமணம் முடிப்பாங்க. புத்திசாலிகள் இந்த காலத்துல பண்ணிடுவாங்க. ஆகவே இதை நாமளாகவே வகுத்து கொண்ட ஒரு முறைதானே ஒழிய இது தடை செய்யப்பட்ட மாதம் அல்ல. ஐதீக முறையில இந்து தர்மத்துல இது தடை செய்யப்பட்ட காலம் அல்ல. முழுக்க முழுக்க தெய்வீக காலம், தெய்வத்தை நம்பி இருக்கின்ற காலம், அற்புதமான காலம், அதிசயமான காலம். ஆகவே இந்த ஆடி மாதத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நற்காரியங்கள் என்றாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். நம்பிக்கையோடு செய்யுங்கள், அவநம்பிக்கையோடு செய்யக்கூடாது. ஐயோ ஆடி மாசம் ஏதாவது செஞ்சிட்டோம்னா நடக்காம போயிடுமே,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து யோசிக்காதீங்க. அப்படி அவநம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா அந்த காரியம் விளங்காது. செய்கின்ற காரியங்களை நம்பிக்கையோடு செய்யுங்க. அது எந்த மாதங்கள்ல வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி வந்து மார்கழி மாதத்துல செய்ய மாட்டார்கள். மார்கழி மாதம் அற்புதமான மாதம். ஆகவே தையிலிருந்து மார்கழி வரையும் எந்த மாதமும் ஒரு தப்பான மாதம் இல்லை. இறைவன் மாதங்களை வந்து அந்த அவதார புருஷர்கள் மாதங்களை படைக்கின்ற பொழுது, வழிகாட்டுதலை கொடுக்கின்ற பொழுது எதற்கும் ஒரு தவறான ஒரு விளக்கங்கள் எதிலும் கொடுக்கப்படவில்லை. ஆடி மாதத்துல வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கா, புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யணும். அப்ப பிற்காலத்துல வந்து இது மனிதர்களால ஏற்படுத்தி கொண்ட ஒரு முறையே தவிர மற்றும்படி ஒன்றுமில்லை. பயப்பட வேண்டாம். இன்று கூட வந்து ஒரு கடை வாடகைக்கு வந்து பணம் கட்டலாமான்னு கேட்டாங்க. தாராளமா கட்டுங்க. அம்மன் மேல பாரத்தை போட்டு அம்மனுக்கு ஒரு பூஜையை செஞ்சுட்டு தாராளமாக பணத்தை கட்டலாம். வியாபாரங்கள், விவசாய பணிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். அனைத்து காரியங்களையும் மேற்கொள்ளலாம். இன்றுதான் வந்து நமது அன்பு வனத்துல கூட இன்னைக்கு அந்த அன்பு வனம் பீடம் அமைக்கின்ற இடத்துல வந்து மேல வந்து கூரை அமைக்கின்ற பணி வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சர்வ சக்தி வாய்ந்த மாதத்தை நாம் தவறாக நினைக்க கூடாது. நம்பி இறங்கணும், தெய்வத்தை நம்பி. அதே நேரத்துல நமக்குன்னு ஒரு கான்பிடென்ட், உள்ளத்துல தெளிவு, மன உறுதி, தன்னம்பிக்கை இவையெல்லாம் இருந்தால் மாதங்கள் ஒரு தடை இல்லை. ஆகவே இதை புரிந்து கொண்டு இந்த ஆடி மாதத்திலே முழுமையாக நீங்கள் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யுங்கள். இல்லங்கள்ல வந்து விரதம் இருங்கள், பூஜை புனருத்தாரணங்கள் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த அம்மனுடைய மாதமாக இருப்பதனால இந்த காலங்கள்ல வந்து நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மாமிச வகைகளை வந்து உண்ணாமல் தவிர்த்து கொண்டு இறை நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்தால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற அத்தனை விஷயங்களும் பொன்னான விஷயங்களாக மாறும். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாத்தையும் அந்த சக்தியானவள் சித்தி பண்ணி கொடுப்பாள். ஆகவே ஜெயமே உங்களுக்கு நிச்சயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே புனிதமான இந்த ஆடி மாதத்திலே ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று எல்லோருடைய இல்லங்களும் சுத்தப்படுத்தப்பட்டு அம்மனுக்கு உகந்த வேப்பிலை கட்டப்பட்டு சுவாமி விக்கிரகங்களிலே அலங்காரங்கள் செய்யப்பட்டு இல்லங்கள் தோறும் மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு காலையிலே எழுந்து அனைவரும் குளித்துவிட்டு சுத்தம் சுகாதாரத்தோடு அம்மனை வழிபட்டு கொண்டு வருகின்றார்கள். நாளுக்கு நாள் இந்த தன்மை வந்து குடும்பங்கள்ல வந்து அதிகரித்து கொண்டு வருகிறது. சமூகத்துல, இந்து சமூகத்துல இவையெல்லாம் அதிகரித்து கொண்டு வருகிறது. உண்மையிலேயே இதெல்லாம் போற்றத்தக்க விஷயம். ஆகவே தொடர்ச்சியாக நமது இந்து தர்மத்தை முன்னெடுத்து செல்வதற்காக வளர்க்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அது வந்து பிரம்மாண்டம். இந்து மார்க்கம் என்பது பிரம்மாண்டம். இது யாரும் வளர்க்க தேவையில்லை, அது தானா வளரும். ஆனால் சமீப காலமாக இந்து தர்மத்தினுடைய செயல்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. இது சொல்லவே தேவையில்லை, தானாக வளர்ச்சி அடையக்கூடியது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது நமது இந்து தர்மம். ஆகவே இந்த சனாதன தர்மத்தினுடைய வழியில நாம் வாழ்கின்ற பொழுது இந்த மாதங்கள் மன ஒற்றுமைக்காகவும் மத ஒற்றுமைக்காகவும் சகிப்புத்தன்மை பொறுமைக்கான மாதங்களாக இந்த ஆடி மாதம் விளங்கும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்து இந்த ஆடி மாதத்திலே இல்லங்களில பூஜை புனருத்தானங்கள் செய்து சர்வ வல்லமை மிக்க அம்மனுடைய அருளை பெற்று நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆடி மாதத்தை ஒதுக்கி வைக்காமல் அத்துணை நல்ல காரியங்களையும் தாராளமாக நீங்கள் மேற்கொண்டு வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.